மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும். அதெல்லாம் நீ வாங்கினாதானே நான் வீட்டுல லவ் சொல்ல முடியும். நீ பண்ணுவ எனக்கு தெரியும், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. லவ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. அம்மாட்ட எல்லாம் சொல்லாதடா. அம்மாட்ட சொல்லாம இருக்கனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். என்ன சொன்னாலும் கேட்குறியா? இந்த கை அரிக்குது, சொல்லு. கொஞ்சம் கீழே கீழே கீழே. நல்லா சொல்லியே. போன மாசம் என் பர்த்டேக்கு கிராக்ஸ் கேட்டதுக்கு வாங்கி கொடுக்காம ஏமாத்துற பாத்தியா? நாளைக்கு காலையில நான் கண்ணு முடிக்கும் போது கிராக்ஸ்ல தான் கண்ணு முடிக்கணும். எப்படி? கிராக்ஸ்ல கண்ணு முடிக்கணும். அதெல்லாம் வாங்கி தர முடியாது, போடா. முடியாதா? அம்மா வாங்கி தந்து தொலைறேன். அந்த பயம் இருக்கணும். இன்னும் லிஸ்ட்ல நிறைய என்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். உருடா, நீ என்னைக்காவது என்கிட்ட மாட்டுவ, அப்ப இருக்கு. ஏய் சீமா, நான் என்ன உனக்கு சீமாவா? நீ என்ன கோமாவா? தண்ணி கழிக்குது, வாட்டர் கொண்டு ஓடு. இந்த தானே இருக்கு. இதாதான் இருக்குன்னு எடுத்து தர மாட்டேன். எடுத்து கொடு. அதெல்லாம் எடுத்து தர முடியாது. அம்மா எடுத்து தரேன். இந்தா. ஏய், நான் தண்ணி சப்புன்னு இருக்கு. தண்ணி சப்புன்னு தானடா இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணு, இதை வச்சுட்டு ஜூஸ் போட்டு கொண்டு ஓடு. இதுல ஆசா கூடன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, அதை டைப் பண்ணு. அது கூட டைப் பண்ண தெரியாதா? டைப் பண்ணலாம் தெரியும். நீ இருக்கப்ப நான் ஏன் வேலை செய்யணும்? எல்லாம் என் நேரம் புடி. என் தங்கம் பாரு, பண்ணி பாரு. ஓ, ஜூஸ் கொண்டு தலை எழுத்து. அக்கா நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சு அயன் பண்ணி வச்சு. ஓகே? பேசாம பையனா பிறந்திருக்கலாம். ஓஹோ, பையனா பிறக்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, நீ பாட்டுக்கு ஜாலியா தான் இருக்க. பொண்ணா பிறந்த நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்படி என்ன கஷ்டப்படுற? எங்கேயாவது வெளில போடான்னு சொன்னா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட போய்க்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள போ. கூடவே படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போலான்னு சொன்னா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட போய்க்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள போ. மாடனா ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டாமா படத்துக்கு போலான்னு சொன்னா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நீ சொன்னா கூட உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் போய்க்க அப்படின்னு உனக்கு பாசிட்டிவா சொல்றாங்க. ஆனா இது ஒரு பையனா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் இப்போ வெளியே போறேனே, கொஞ்சம் லேட்டா வந்தா, இப்படி எல்லாம் லேட்டா வந்தா உன் பொண்டாட்டி 3 நாள்ல அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடுவான். நான் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டா, இப்படி எல்லாம் நிறைய சாப்பிட்டா உன் பொண்டாட்டி 3 நாள்ல அப்பா வீட்டுக்கு ஓடிடுவான். நான் தூங்கி கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா கூட உன் பொண்டாட்டி 3 நாள்ல அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடுவான். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பையன்கிட்ட நெகட்டிவா பேசுறாங்க. இது பெருசா இல்ல உங்க கஷ்டம் பெருசா? என்ன முடி வெட்டிட்டு வரும்போது இந்த ஏழரை நிற்கிது, இது பண்ணப்படாம தப்பிக்கணுமே. என்னடா முடி வெட்டி இருக்க பூனை மண்டை, காமெடியா முடி வெட்டிட்டு இருக்காங்கடா. நானே இப்படி வெட்டிட்டேன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். பேசாம இருந்துக்க. டிராக்டருக்குள்ள மண்டை விட்டியா? ஒட்டஞ்ச மாதிரி இருக்கு. இப்படியே பாருமா, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கேன். அம்மா வாமா, அப்பா கூட்டு அம்மா மகன் மண்டையே பாருமா. தம்பி சிரிப்பு என்னால அடக்க முடியல, கொஞ்சம் மூடுங்க. பேசாம இருந்துக்க. என்னத்த மூட? சட்டையை கொஞ்சம் மூடுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என் தம்பி மண்டையை பாருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் மூடுங்க, அங்கேயும் சட்டை தெரியுது. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க எல்லாரும் தானே வரீங்க? சரி தம்பி வரா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் போனேன். சொல்லுடா தம்பி. கடைசியில உங்ககிட்டயும் ஒரு ஆள் ஏமாத்துட்டாராம்ல, கல்யாணம் பண்ண போறாங்களாம்ல. நான் கல்யாணம் முடிச்சுன்னா அப்படியே அங்கேயே போயிடுவேன். இதெல்லாம் வர மாட்டியாம்ல? திறக்கீங்க ஃபீலிங்கா? உனக்கெல்லாம் என்ன ஃபீலிங் பண்ணுவாங்க? உனக்கெல்லாம் நீ எப்போ போவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன இனிமேல் ரோமன் ரைஜ்மே ஸ்மாக் டவுன் போட ஆள் இருக்காது, அப்படியே ஒரு பஞ்ச் கொடுக்க ஆள் இருக்காதே, போர் அடிக்குவேன் அப்படின்னு பாக்குறேன். நானும் அதுவும் உனக்காக ஃபீல் பண்றேன். ரொம்ப நடிக்காதடா, அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அழுதுட்டு இருந்தியா?